ஈனமான உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மொழி கடந்து, இனம் கடந்து, கட்சி கடந்து, ஜனநாயக முறைப்படி ஆகாஷ் என்ற ஒரு பட்டதாரி மாணவனுக்காக குரல் கொடுக்க வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தோழர்களையும், அனைத்து சங்கத்துடைய பொறுப்பாளர்களையும், வெவ்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களையும் நான் அன்போடு உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகாஷுடைய படுகொலை என்பது அது ஒரு தனி நபரின் படுகொலை அல்ல. இந்த ஜனநாயக சட்டத்திற்கு விரோதமான ஒரு படுகொலை. ஏன் என்று கேட்டால், ஒவ்வொரு கஸ்டோடியல் டெத்தும் பார்த்தீங்கன்னா மிக கொடூரமாக இருக்கிறது. நீங்க சாத்தாங்குளத்தில் நடந்த ஜெயராஜ் பினிக்ஸோடைய கஸ்டோடியல் டெத்து, கொரோனா சமயத்தில் அந்த காவலர் போய் ஒரு மொபைல் போன் கேட்டிருக்காரு, கொடுக்க மறுக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது அவர்கள் அப்பாவும் மகனும் அழித்துக் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதன் விளைவாக அந்த வழக்குக்கு வெற்றி கிடைத்தது. அதற்கு பிறகுதான் அவர்கள் அந்த உடலை வாங்கினார்கள். இதே திருப்போணத்திலே சேர்ந்தக்கூடிய அஜித் என்ற ஒரு மாணவனுக்கு கூட ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்தது. அந்த வழக்குமே சிபிசிஐடிக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. ஆனால் இன்று வரைக்கும் நம்முடைய ஆகாஷோடைய படுகொலையை சிபிசிஐடி வழக்குகள் பதிவு செய்தாலும் குற்றவாளிகளை இன்னும் பதிவு செய்யவில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், எந்த ஒரு எஃப்ஐஆர் காப்பி, அதாவது முதல் தகவல் அறிக்கை என்பது பப்ளிக் டொமைன்ல போடணும். அதாவது எல்லாரும் அந்த தகவல் அறிக்கையை பார்க்கலாம். நான் அந்த கேஸோட நம்பரை கொடுத்தேன்னா அந்த கேஸ் ஹிஸ்டரி வரணும். ஆனா இன்னி வரைக்கும் அந்த அரசு அளித்துள்ள பப்ளிக் டொமைன்களை ஆகாஷனுடைய அந்த எஃப்ஐஆர் காப்பி வரவே கிடையாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகாஷோடைய குற்றம் என்ன? ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சாராயம் வித்திருக்காங்க. அந்த சாராயம் வித்ததை இந்த அரசாங்கமும் கேட்கறது இல்ல. அதற்காக ஸ்பெஷல் பார்ட்டி வச்சிருக்க கூட மொபைல் பார்ட்டிங்கிற கூட அதை கண்டுகொள்ளவில்லை. அங்க கொடுக்கப்படக்கூடிய அவருடைய லஞ்சம் தடுக்கப்படுவதால் இந்த மாணவனை அடித்து விசாரணைக்காக பிறகு பெரிய கொலை குற்றவாளி வாட்ஸ்அப் தளங்கள்ல இதெல்லாம் பார்த்தா சோசியல் A1 கூட அதெல்லாம் கிடையாது. அந்த சாராயம் விற்கிறவங்கள தடுத்து இருக்காங்க. இதே போல ஒரு வழக்கு தான் திருச்சியில நம்ம நடந்தது. திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்முடைய ஒரு பொண்ணு வந்து அந்த இடத்துல சாராயம் வித்து இருக்கக்கூடிய அந்த நபரை தட்டி கேட்டதுனால போலீஸ் இதே மாதிரி தான் தன்னுடைய தம்பியை தினேஷை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணும்போது அவருடைய அக்கா வந்து என்ன பண்றா கேட்கும்போது அங்க மருந்தை குடிக்கிறார். அப்ப இந்த சமூகத்துல ஒரு தீய செயல் செய்யக்கூடிய போதைப் பொருள் ஆகாது. நிறைய விழிப்புணர்வு கொடுக்கப்படணும். போதைப் பொருள், ஆனால் இந்த போதையை உற்சாகப்படுத்தக்கூடிய இந்த சமூகம் கேடுகட்ட சமூகமா இருக்கிறது. அதை அவன் தட்டி கேட்டு இருக்கிறான். நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. ஆகாஷுடைய படுகொலை ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒருவனுக்கு ஏற்பட்ட படுகொலை இல்ல. இன்னைக்கு நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கு. உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை தருகிறேன். இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல கஸ்டோடியல் இடத்துல வந்து தமிழகம் வந்து 3வது இடத்துல இருக்குது. முதல்ல உத்தரப்பிரதேசத்துல இருக்குது. 3வது இடத்துல கஸ்டோடியல் டெத் இருக்கு. மனித உரிமைகள் பேசக்கூடிய இயக்கங்கள் தமிழகத்தில் அதிகமா இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கற்றோர்களுடைய விழுக்காடு கேரளாவுக்கு அடுத்து தமிழ்நாடு இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் கூட கவலைப்படாமல், இந்த காவல்துறை கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தன்னுடைய பணியை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அதாவது ஒரு விதி சொல்லுது, ஒருத்தர் எப்படி நம்ம அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதி. இது ஆர்டிகல் 21 அப்படிங்கிற ஒரு விதி. ஒருத்தர் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க தகவல் தெரிவிக்கணும். அவங்க உற்றார் உறவுகளுக்கு தகவல் தெரிவிக்கணும். அதெல்லாம் தெரிவிக்கவில்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், 50 வயது கடந்தவர்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டா அங்க கைது நடவடிக்கை வேண்டும் என்று அந்த காவல்துறை விரும்பினால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம தலைவர்களே அந்த காவல் ஆய்வாளர் வந்து கேட்பாரு, இந்த மாதிரி இந்த பையன் மேல கேஸ் இருக்கு, அப்படி உடனே ஊரு சேர்ந்து போகும். அவனுக்கு மேல என்ன குற்றம் சம்பந்தப்பட்டிருக்கு, அந்த குற்றத்திற்கான என்ன விஷயம் ஊர் சேர்ந்து போகும். அப்பொழுது சமூகமும் காவல்துறையும் இணைந்து செயல்பட்டது. இப்ப அப்படி கிடையாது, யாரு எப்பனாலும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பையனை ஒரு ஸ்பெஷல் போர்ஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அப்பே ஒரு பெரிய கொலை குற்றவாளி கிடையாது. இந்த உதாரணமா வச்சுக்கணும், எங்கேயாவது ஒரு கொலை நடந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த கொலைக்கு ஸ்பெஷல் பார்ட்டி போட்டு தேடுறாங்க. ஆனா தம்பி லெனின் சொல்லும் போது கூட பார்த்தா
16 குற்றவாளிகள் எல்லாமே காவல்துறையை சார்ந்தவர்கள். சாதாரண மனிதனுக்கு ஒரு சட்டம், அரசு பணியில் உள்ள காவல்துறைக்கு ஒரு சட்டமா? இப்ப சாமானியனை நீங்க அடித்துக் கொண்டால் அது கொலை அல்ல. வேற ஒருத்தர் கொலை பண்ணால் அவனுக்கு ஸ்பெஷல் போர்ஸ் போட்டு அவன் எந்த இடத்துல இருக்கானோ 24 மணி நேரத்தில் நீங்க பிடிக்கிறீங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. நீங்கள் காவல்துறை உங்கள் காவல் ஆய்வாளர்களுக்கு, உங்கள் சப் இன்ஸ்பெக்டருக்கு மன ரீதியான, உளவியல் ரீதியான நீங்க பயிற்சியில கொடுக்க வேண்டும். நீங்கள் விசாரணை கைதிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் தண்டனை கைதிகளாக இருந்தும் அவர்கள் நீங்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆட்சிகள் மாறலாம், அரசாங்கம் மாறலாம், ஆனால் கூட அரசு நிர்வாகம் மிஷினரிஸ் எப்பொழுதும் ஒரே போது இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் அடிக்க சொல்லி இந்த லால கிடையாது, சட்டம் கிடையாது. நீங்க எந்த ஒரு குற்றவாளியும் விசாரணை கைதியும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு நிறைய விஷயம் நான் பார்த்தேன். நான் ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செயலை இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா தேசிய அளவில் BNS அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, பாரதிய நியாய சங்கீதா. இது 2023 கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம், இந்த சட்டம். கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த திட்டம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ அந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கான இந்த சட்டம். நீங்க பாத்தீங்கன்னா BNS போட்டிருக்காங்க, யாரு ஆகாசோடயத்துல BNS போட்டிருக்காங்க. இதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் பீனல் கோட்டுடைய 299/98 ஒரு ஆர்டிகல். இது நம்பர்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு குற்றத்திற்கான ஒரு விதி, இந்த முறைப்படி செய்யணும், இதை பண்ணணும். இந்த 299 விதியத்தை அப்படியே மாத்தி BNS கொண்டு வந்திருக்காங்க. இந்த BNS என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒருத்தரை மன ரீதியாகவோ ஒரு ஜாதி ரீதியாகவோ அவனை பேசினாலோ இல்ல அவனுக்கு சைகை காட்டினாலோ அவனுக்கு உடல் ரீதியாக புண்படுத்தினாலோ இந்த சட்டத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா BNS சட்டத்தின் பிரகாரம் இவர்கள் இந்த வழக்கை தொடர்ந்தாலும் அந்த BNS சட்டத்தின் பிரகாரம் குற்றவாளிகளை பதிவு செய்யவில்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தமான. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குற்றவாளியோ ஒரு விசாரணை கைதியோ அரெஸ்ட் பண்ணும்போது சில விதிகள் ஃபாலோ பண்ணும். ஆர்டிகல் 21 ஃபாலோ பண்ணும். அதை ஃபாலோ பண்ணிருக்காங்களா? இல்ல. அவங்க இஷ்டத்துக்கு ஆகாஷோட அப்பா அம்மாட்ட கேட்கும்போது 24 மணி நேரம் என்ன செஞ்சிருக்காங்க, அவனை வச்சு சுத்திட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 25. ஏதாவது நல்ல விஷயத்தை கேளுங்க, அவனுடைய உடல்ல உடல் கூராய்வுல கிட்டத்தட்ட 27 இடங்கள்ல காயங்கள் உள்ளது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உள்ளது. நம்ம சின்ன பிளேடு கிழிச்சாலே எவ்வளவு துடிப்போம் அப்படின்னு. சரி, எப்படிதான் கொண்டாங்க அப்படிங்கிற அதை கேட்கும்போது 2 கீழே கல்லு போட்டிருக்காங்க, 2 பெரிய கல்லு. அந்த பக்கம் அவனை படுக்க சொல்லியிருக்காங்க, அந்த பக்கம் தலைக்கு ஒரு கல்லு. என்ன செஞ்சிருக்காங்க, முட்டியில கீழே என்ன செஞ்சிருக்காங்க, அதான் 2 கல்லுக்கு இடையில எப்படியா நம்ம கீழே ஒரு பலகை மாதிரி போடும், அந்த இடத்துல வச்சு உடைச்சிருக்காங்க. கதறி இருக்கான், துடிச்சிருக்கான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட சிறு எறும்பு முதல் பெரிய யானை வரைக்கும் நீங்க எந்த உயிரினத்தையும் கொள்ள அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. இது எல்லா மதமும் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, பைபிள் சொல்லுது, பகவத்கீதை சொல்லுது. யாருக்கும் கொல்லக்கூடிய அதிகாரம் இல்லை. ஆனால் அந்த அதிகாரத்தை இந்த காவல்துறை கையில் எடுக்கிறது மிக மிக ஒரு கேவலமானது. இந்தியா இஸ் a வெரி பிக் டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்றான், உலக நாடெல்லாம் போட்டுறான். இங்க ஜனநாயகம் இருக்கா? போலி ஜனநாயகம் தான் இங்க இருக்கு, போலி சட்டங்கள் தான் இருக்கு. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சட்டம் தான் இன்னும் இருக்கு. எந்த சட்டங்களை நீங்கள் ஓட்டே இருக்கோ அந்த சட்டங்களை நீங்க அடைக்கப்பட வேண்டும். சட்டங்களை மறுசீராய்வு பண்ணுங்க. காவல்துறை தப்பிச்சிட்டு இருக்காங்க 57 நாள்ல. நாங்க என்ன சொல்றோம், CBCID வழக்கை நீங்க எடுத்திருக்கீங்க, உங்க மேல நம்பிக்கை இல்ல, இந்த வழக்கை நீங்க CBIக்கு மாற்றுங்க. உங்களால முடியல, ஒருத்தரை கைது பண்ண முடியல, அப்ப எதுக்கு அந்த துறை இருக்கு? அந்த துறையுடைய வேலை என்ன? ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குது, அந்த மாணவனுக்கு பாடம் சொல்லித்தானே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஒரு தாசில்தார் அந்த இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்காரு, அவர் மேல நடவடிக்கை. காவல்துறை சொல்லுது, அது மட்டுமல்ல கோர்ட்டு சொல்லுதுங்க குற்றவாளின்னு சொல்லி. கோர்ட்டுடைய கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் இவங்க நடத்தி கொண்டிருக்கிறது குற்றம். அதாவது கோர்ட்டுடைய அந்த நீதிக்கு அவமதிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பதிவு செய்கிறேன். நீங்க இங்க வந்திருக்கிறவங்க வேலை வெட்டி இல்லாம வரல, ஒவ்வொருவரும் தன்னுடைய உணர்வோடு வந்திருக்கார்கள். ஒரு ஜனநாயகத்துக்காக, ஒரு மனித உரிமைக்காக வந்து கொண்ட அவர்களுக்கெல்லாம் நான் பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மகள் கூட பேசும்போது எத்தனையோ அமைப்புகள், ஒரு கோபத்தில் பேசணும், எத்தனையோ அமைப்புகள் இருந்திருக்கு. ஆனால் அந்த அமைப்புகள் சுயநலமாக இருக்க வேண்டாம், நீங்கள் பொது நோக்கத்தோடு நீங்க வாருங்கள், நீங்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்ய போயிருங்கிறத ரொம்ப அருமையா பேசுனுங்க. சாயின் பாத்திமா கூட தன்னுடைய அரசியல் பயணத்தை இமானுவேல் சாருடைய நினைவிடத்தில் தான் தொடங்கினது. அது கூட மாப்பிள்ளை சொன்ன மாதிரி
மாமா இந்த மாதிரி சாயம் பாத்திமா என்னுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து தியாகினுடைய நினைவிடத்துல தொடங்கினதுடைய விளைவு தான் நாங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். இமானுவேல் சேகரன் எனக்கு அரசியலாக்கப்படவில்லை. அவர் மிகப்பெரிய ஒரு அரசியலாக்கப்பட்டிருந்தால் இந்த தேவேந்திர வேளாளருக்கு மட்டுமல்ல அன்று அனைத்து மக்களுக்குமே அவர் மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தார். அவருடைய வீழ்ச்சி கிட்டத்தட்ட நமக்கு பல நூற்றாண்டுகள் நமக்கு வீழ்ச்சியா இருக்கு. அப்ப இந்த அரசாங்கம் எதை நோக்கிறது, இந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்தை எப்படி பார்க்கிறது என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் கூறுகிறேன். ஒற்றுமை என்பது நீங்க எந்த கட்சியிலையும் போங்க, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. நீங்க எந்த கட்சிக்கு போங்க, ஆனா சமூகமா இருக்கும் போது நீங்க ஒன்றா வர வேண்டும். நீங்க எல்லா சமூகத்திலையும் பாருங்க. நான் கடந்த மாதம் ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல பார்த்திருக்கேன். ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அனைத்து கட்சிகளும் அந்த இடத்துல வந்திருக்காங்க, அனைத்து கட்சி வேட்பாளரும் வந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடக்குது. நீ இந்த சமூகம் நம்ம சமூகத்தை சார்ந்தவள், நீ இவரை எழுத்து நிக்காது அப்படின்னு. ஆனால் இந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்தில் நீங்கள் அரசியலாக்கப்பட வேண்டும். நீங்கள் அரசியல்ல படுதோலைகள் இமானுவேல் சேகரன் முதல் தம்பி தீபக் பாண்டியன் வரைக்கும் நீங்கள் அரசியல்ல படுதோலி. நீங்க நினைச்சுக்கலாம் நான் மிகப்பெரிய அரசியல்வாதி என்று. நீங்கள் அரசியல்ல பூஜ்ஜியம். இன்னும் சொன்ன போனா கணக்கு ரீதியா போனா மைனஸ்ல இருக்கீங்க. உங்களுடைய அரசியல் அறிவு மைனஸ்ல இருக்கு. நீங்க நினைச்சுக்கலாம் நான் மிகப்பெரிய அரசியல்வாதி. அதற்காக நீங்கள் ஒற்றுமையாக. ஒரு காலத்துல எல்லா இடத்திலும் தேவேந்திர வேளாளர் சமூகத்துல கிராம சங்கங்கள், தேவேந்திர வேளாளர் சங்கங்கள் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் இருக்கா? அதை கட்சிங்கிற பேர்ல உடைச்சிட்டாங்க. கட்சிங்கிற பேர்ல 2000 3000 4000 அது அல்ல. நீ சமூகமா ஒன்று கூடு, நீ தமிழ் சமூகமா ஒன்று கூடு, நீ உன்னோட ஜாதியா இருக்கியா, நீ ஜாதியா ஒன்று கூடு, அங்க ஒற்றுமையை நீ பதிவு பண்ணு. ஏன் என்று கேட்டால் நமக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒற்றுமையே பலம் அப்படின்னு. நீங்க அந்த ஒற்றுமையே பலம்ங்கிற வார்த்தைய எளிதில் நீங்க கடந்து செல்ல முடியாது. ஒற்றுமையின் அடையாளமா இருக்கிறதுனால தான் நீங்க எல்லாம் இங்க வந்து இருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, இன்னும் இந்த விஷயத்துல ஆகாஷோட விஷயத்துல 60 நாள்ல சார்ஜ் ஷீட் போட வேண்டும். நாளைக்கு எல்லாமே கவுண்டிங் ப்ராசஸ் இருக்கு, எல்லாம் அதை நோக்கி கொண்டு இருப்பார்கள். இன்னும் 2 நாட்கள்ல இந்த மாணவனுக்கான சார்ஜ் ஷீட் போடணும். யாரெல்லாம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பட வேண்டும். அப்ப அந்த குற்றப்பத்திரிகையில யாரோட பேரு நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தனிப்படை அமைச்சீங்க, தனிப்படை அமைச்சதுல 16 பேர் இருக்கீங்க. அந்த 16ல ஒரு 3 பேர் 4 பேரை மட்டும் தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க டெம்பரவரிலி சஸ்பெண்ட். முதல்ல கூட சஸ்பெண்ட் கூட பண்ணல, அவங்கள வந்து காத்திருப்பு பட்டியல வச்சிருக்காங்க. காத்திருப்பு பட்டியல அவங்க இருப்பாங்க. அரசுடைய சம்பளம், அவங்க குற்றவாளியா இருப்பான், அரசுடைய சம்பளத்தையும் வாங்கிக்கிறோம் காத்திரு. அதுக்கு பிறகுதான் ஒரு 4 பேர் என்ன பண்ணாங்க, பணி நீக்கம் பண்றாங்க. ஆக இது பூசி மொழியக்கூடிய கண்மூடித்தனமான இது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிற நாம் யோசிக்க வேண்டும். அது நம்ம பேசிக்கிட்டு இருக்கமே ஒரு தகவல் வந்தது. வருகின்ற திருச்சியில 11ஆம் தேதி திங்கட்கிழமை இஸ்லாமிய தேவேந்திர கூட்டமைப்பை வைத்து நடத்தி கொண்டிய தம்பி மருதநாட்டு மக்கள் கட்சி நிறுவனர் தமிம் அன்சாரி அண்ணன் இந்த மாதிரி திருச்சியில ஆகாஷ்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டுகிறார்கள். ஆங்காங்கே நீங்க நடத்த வேண்டும். அதாங்க தேவேந்திர விழாத்தை சேர்ந்த நபர் சமூகங்கள் உங்களுடைய கிராமத்துல ஆகாஷ்காண்டி நம்முடைய உரிமை குரலை எழுப்ப வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த 46 49 ஒருத்தர் எப்படி அரெஸ்ட் பண்ணணும்னு சட்டம் சொல்லுவீங்க. அந்த சட்டத்துல ஆகாச ஒண்ணுமே ஃபாலோ பண்ணல. 46 49 சரி, அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி டாக்டர் பசு அப்படிங்கிறவரு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு குற்றவாளியோ இல்ல விசாரணை குற்றவாளியோ அவர்களை நீங்கள் வந்து கையாளும் போது எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை அறிவுரை. இதை எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தூக்கி எறிஞ்சிட்டு தன்னுடைய மனம் போக்குல தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தில் அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஆகாஷுடைய போராட்டம் மிக முக்கியமான போராட்டம். இந்த போராட்டத்திற்கு நீங்க அஜித்தோடைய போராட்டமா இருக்கட்டும் இல்ல ஜெயராஜ் பினிக்ஸோட போராட்டம் இருக்கட்டும், அவருடைய ஜாதிய பின்புலம் சரியா இருந்தது. அந்த ஜாதிய பின்புலத்தில் இயங்கக்கூடிய மீடியாக்கள் சரியா இருந்தது. அவர் உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு போனார்கள். அண்ணன் கூட அந்த ஜாதியின் பெயரை சொன்னாங்க, அந்த மீடியா தான் எடுத்துட்டு போனது. ஆகையால இந்த மீடியா நம்முடைய ஆகாஷுடைய செய்தியை பொதுத்தலங்கள்ல நீங்க கொண்டு செல்ல வேண்டும், உலகளவு பேச வேண்டும். உலகளவு பேசி இதை ஆகாஷுடைய இந்த மரணத்திற்கு நம்ம வந்து விடுதலை வாங்கி கொடுக்கணும். ஒரு விஷயத்தை கேளுங்க, நம்முடைய இந்து முறைப்படி நான் 3ஆம் நாள் காரியம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இறந்த பிறகு 3ஆம் நாள் காரியம். ஒரு 57 நாள் அந்த தன்னுடைய மகனை இழந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் எப்படி தூங்குவாங்களா, சாப்பிடுவாங்களா, அந்த உற்றார் உறவினர் இருப்பாங்களா? கொஞ்சம் யோசிப்பா, உணர்வை பாருங்க, அவங்கள்ட்ட இருக்க உணர்வை பாருங்க.
அதை தாங்கக்கூடிய சக்தி இறைவன் அவங்களுக்கு கொடுத்துருக்கான். இது கொடுமையான ஒரு விஷயம் இல்லையா? ஒரு நாய் அடிச்சா அடிபட்டா கூட அடுத்த நாள் அடக்கம் பண்ணிடுறோம். ஒரு யானை அடிச்சா கூட என்ன செஞ்சிடும், அடக்கம் பண்றோம். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு நல்லா பதிவு பண்றேன். காட்டு விலங்குகள் தாக்கி இறந்தால் 5 லட்ச ரூபா கொடுக்கலாம். ஆனா இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்துக்கு வெறும் 6 லட்ச ரூபா தான். 6 லட்ச ரூபா கூட. மனிதனுடைய விலை 6 லட்சமா? அவருடைய சம்பளத்தை எல்லாம் பிடிங்கி நீங்க இந்த ஆகாஷுடைய குடும்பத்தை கொடுங்க. 16 படி சம்பளத்தையும் பிடிங்கி நீங்க கொடுங்க. யாருங்க உங்களை கொலை பண்ண சொன்னது? அப்படி என்ன கொலை குற்றவாளம் பண்ணிட்டான்? நீங்க உலக குற்றவாளியா இருந்தாலும் சரி, சர்வதேச குற்றவாளியா இருந்தாலும் ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றான். நீ சரண்டர் பண்றதுக்கு அவன் என்ன செய்வான், கால் ஃபார் பண்ணுவான். நீ சரண்டர் அதுக்கு பிறகுதான் அவன் என்ன செய்வான் டைரக்ட். நீங்க சதா ஹுசைன் ஆகட்டும், மிகப்பெரிய ஒரு இதா இருக்கட்டும், பிடல் காஸ்ட்ரோ சொல்லியிருக்கார், நீ அரசியல் நுழைய விட்டால் அரசியல் உன்னை ஆட்கொள்ளும். பிடல் காஸ்ட்ரோ சொல்லியிருக்காருங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. சேகுவாரா சொல்லியிருக்காங்க, லெனின் சொல்லியிருக்காங்க. நீங்க அரசியல கையில எடுக்காம சும்மா வந்து காக்கா கூட்டம் மாதிரி கூட்டிட்டு இருந்தா காக்கா கூட்டம் என்ன செய்யும்? ஒரு காக்கா அடிபடுச்சுன்னா கூவம் காக்காங்கிறது கலைந்து போக அடுத்த நாள் தன் உணவுக்காக போகும். அதல்ல, இந்த மனித ஒற்றுமை, இந்த சமூக ஒற்றுமை, இந்த தமிழ் சமூக ஒற்றுமை நீங்க காக்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஆகாஷுடைய குடும்பத்துக்கு நம்ம ஆதரவா இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் அவங்க அப்பா அம்மா போய் பார்த்தீங்கன்னு தெரியல. மிக நம்ம ஆறுதலா இருக்க முடியும். கடந்து செல்லக்கூடிய விஷயம் அல்ல. இதை மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டும். 27 இடங்கள் அந்த பாடி அங்க உள்ள இருக்கும்போது அதோடைய ஆர்கன்ஸ், அதோடைய உறுப்புகள் எப்படி இருக்கும்? மிக மிக ஒரு கொடுமையான விஷயம், ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம், மனித உரிமைக்கு எதிரான விஷயம் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய, நான் அது மட்டுமல்ல, ஆகாஷனுடைய இந்த கொலை இந்த சமூகத்திற்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை பெற்றுத்தர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த கிருஷ்ணராஜபுரம் மக்கள் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்களையும் என்னுடைய ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வைத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.